வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு நான்வெஜ் குழம்பு டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் சில பொருள்களை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அது என்னென்ன அப்படின்னா மல்லி, வர மல்லி 1 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், கசகசா 1/4 ஸ்பூன், பட்டை ஒரு 2 துண்டு, கிராம்பு ஒரு 4, அப்புறம் இது அன்னாசி பூன்னு சொல்லுவோம்ல, அது சும்மா ஒரு 2 பீஸ் சின்னதாக எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கடல் பாசி இந்த மாதிரி சின்ன பீஸ். இது நம்ம வறுத்து அரைக்கிறதுனால அதிகமாக சேர்த்தோம்னா ரொம்ப வாசமாயிரும். கொஞ்சம் கம்மியாக போட்டோம்னா வாசனையும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். இதை நம்ம இப்போது ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டை கூட நான் 2 துண்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு துண்டு போதுன்னா ஓகே, 1 மட்டும் போட்டுக்கோங்க. இது ரொம்ப மெல்லிஸாக இருக்குது, அதனால தான் நான் 2 போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா திக்காக இருந்துச்சுன்னா கூட நம்ம 1 போட்டுக்கலாம். இப்போது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு, நல்லா வாசமாக இருக்குது. நான் இப்போ எடுத்துட்றேன் இதை. இப்போது அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு 2 ஸ்பூன். இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 4 பூண்டு நான் பொடியாக அரிஞ்சிருக்கேன். அது மாதிரி ஒரு துண்டு இஞ்சி, அதையும் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போது இது கொஞ்சம் வதங்கியிருக்கு. தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போது இதில் நம்ம முன்னாடியே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்து இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம், அதனால் குக்கரை வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம சோம்பு வறுத்து வேறு அரைச்சிருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும், கருகிரும். இப்போது நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போடலாம். ஆறுனதுக்கப்புறம் நான் அரைச்சிட்டேன். இப்போது நம்ம பட்டாணியும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். இது பச்சை பட்டாணி உரிச்சது. இப்போ இது சீசன், இது மாதிரி நீங்கள் பட்டாணி வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் காஞ்ச பட்டாணி எடுத்தீங்கன்னா அதை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு போடுங்க. இது ஃப்ரெஷ் பட்டாணினால நான் அப்படியே போட்டுட்டேன். உருளைக்கிழங்கு ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 1 பொடியாக அரிஞ்சு போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அது மாதிரி. ரொம்ப தண்ணியாக வச்சிட்டிங்கன்னா குக்கரில் நம்ம குக்கரை மூடி திறக்கும் போது தண்ணியாக தான் இருக்கும், அதனால் ஒரு குழம்பு பதத்திலே மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்துருச்சு, வெயிட் போடலாம். அடுப்பை சிம் பண்ணிக்கிறேன். இப்போது 10 நிமிஷம் நான் டைம் பார்த்து ஆஃப் பண்ண போகிறேன். நீங்கள் 2 விசில் இல்லைனா 3 விசில் விட்டுக்கோங்க, விசில் விடுறதா இருந்தால். ஸ்டீம்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிருக்கு நம்மளுடைய பட்டாணி உருளைக்கிழங்கு குழம்பு. இது நல்ல நான்வெஜ் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போது நம்ம மல்லித்தலை போட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க.
பட்டாணி உருளைக்கிழங்கு குழம்பு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.